வந்து தக்கன் வேலுவலி ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். சரி. யாகத்தை நடத்தி இருக்கிறார். அந்த வேள்வியில் 2 பேர்கள் தலையறுத்து போட்டு எரித்து அவன் கோட்டை கொத்தளம் எல்லாம் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி வாருங்கள். இதோ சென்று வருகிறேன். அந்த வார்த்தை கேட்டு தக்க மகராஜ் ஓடினான். அந்த தக்காபுரத்திலே வந்து ஆகாரி போட்டு நிற்கின்றான். அடே ராஜா வெளிவாடா. யாருடா? நான் உன்னுடைய அப்பன் வந்திருக்கிறேன். என்னுடைய அப்பன் பிரம்மனா? அந்த பிரம்மதேவன் எனக்கு தாத்தா. டேய், உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் வேலுமுத்தரம். எதற்கு வந்திருக்கின்றாய்? உன்னுடைய கோட்டையை கொத்தளங்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி விட்டு உன்னை மதம் செய்து விட்டு போக வேண்டும் என்று என்னுடைய தந்தையுடைய கட்டளை என்று சொன்ன போது தக்கனுக்கும் அந்த வேலுமுத்தரனுக்கும் 7-8 நாளாக யுத்தம் நடக்கிறது. தக்கன் இட்டச்சரம் ஓடி நானே சென்று அடியை தொழுதிட தக்கனோட தலையை நானே வேள்வி கூலிக்குள்ளே போடுவான். நானே வேள்வி கூலிக்குள்ளே போடுவான். வேதவல்லி தலையை அறுத்தல்லோ வேள்வி கூலிக்குள்ளே போடுவான். தட்டான் தட்டான் என்று சொல்லி கம்பட்ட ஓசை தானே முழக்குவான். கம்பட்ட ஓசை தானே முழக்குவான். தக்கனுக்கும் இரவி உத்தரனுக்கும் 7-8 நாளாக யுத்தம் நடக்கிறது. தக்கனுடைய தலையறுத்தான், வேலியிலே போட்டான், எரித்தான், சாம்பல் ஆக்கினான். தக்கன் இறந்த போது வீட்டுக்குள்ளே இருந்த மனைவியானவர்கள் ஓடி வருகின்றார். அவரை அழித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே பார்த்தா வேறு உத்தர் நீதான் வேதவல்லியோ என்று அவருடைய தலையை அறுத்து வேறு குழிகளே போட்டுவிட்டு கோட்டை குத்தலங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி விட்டு தபட்டத்தை இழுத்து அப்படியே முளைக்கின்றார். தம்பட்ட தமிழோசை யார் காதலை கேட்கறது பாருங்க. யார் நீ காதலை எப்படி மக்கள் கருது? தம்பட்ட தமிழோசை காது கேட்டா தம்பட்டே தமிழோசை காது கேட்டா எந்த கப்பன் தங்கராஜு இறந்தார பகவானை பார்த்து சொன்னாள், சுவாமி தாய் தந்தை இறந்து விட்டார் என்று ஆகாசத்திலே வெற்றி செய்ய கேட்கிறது. இறந்த படிகளத்தை பார்த்து வருவோம். அப்படியே ஆகட்டும் என்று சொன்னபோது பகவானும் பார்வதியும் காலை வாகனத்தில் ஆரோகணம் செய்து தக்காபுரம் வருகின்றார்கள். அந்த தக்காபுரத்தில் வரக்கூடிய நேரத்தில் தக்கனுடைய அந்த நிலைமை எப்படிமா இருக்கிறது? ஆடலத்த கடம்போலே அலறிவிட்ட உதிரமலை ஆடின தகப்பனோட வருதலை என்றால் இல்லை கட்டையிலே விழுந்து விழுந்து அழுகின்றார். அழுதாள், சுவாமி தாய் தந்தை இறந்து விட்டார்கள், இறந்தவர்களை எழுப்பித்தார்கள். சுவாமி இறந்தவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் தாங்கிக் கொள்ளாத பார்வதி இட்ட எழுத்து உண்டுமானால் எப்படியும் எழுப்பலாமே. விளக்கை தலை வைத்து ஒழுங்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராஜியுடைய தலையாக இருந்தாலும் சரி 2 தலை உடனே அழுத்துவான். அந்த வார்த்தை கேட்ட வேர்விபுத்திரனானவன் அவனவன் அல்ல மரத்தடியில் வந்து சுற்றி பார்க்கும் போதே
ஆதி சிவனார் முன்பில் வைத்தார் முன்பில் வைத்தார் தடியிலே வருகிறார். வந்து பார்க்கும்போது ஒரு ஆடு ஒரு மாடு வடக்கே தலை வைத்து உறங்குகின்றது. ஐயோ மாட்டினுடைய தலையறுத்தான் ஆட்டினுடைய தலையறுத்தான். ஆமா அறுத்த தலை இரண்டும் கொண்டு ஆதிசிவன் முன்பிலே வைக்கின்றார். தாங்கள் கூறியது போல 2 தலையை இது கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். பார்த்தார் பகவான். மாட்டுத்தலையை கண்டபோது மகாதேவர் சந்தோஷம் கொண்டார். ஒரு சமயத்திலே இது ரக்கராஜ நம்மை பார்த்து மாடேறி என்று சொன்னானே. ஆமா அவனுக்கு இந்த மாட்டு தலை வைத்து அவரிடம் மமதியில் இருக்க வேண்டும் என்று தலை எதற்கான சிவன் முதலாரோ தானே சிவனார் ஏதொரு சொல்வார் தலை எதை ஒன்றை எடுத்து மதமுள்ள தக்கனோடு கடத்திலே வைத்தார் ஆட்டு தலை எதை ஒன்றை எடுத்து அளவுள்ள வேதவல்லை கடத்திலே வைத்தார் மாடை மாட போடாயிருந்தா மாடை மாட போடாயிருந்தா மந்தருத்தி தெய்வானே மாட்டுத்தலையை கொண்டு பகவானுடைய முன்பிலே வைத்த போது பகவான் சந்தோஷம் கொண்டார். ஒரு சமயத்திலே தக்கராஜன் நம்மை பார்த்து மாடேறி மாடேறி என்று சொன்னார். மாட்டுத்தலை தக்கனுக்கு வைக்க வேண்டும் மாட்டுத்தலை வேதவலிக்கு வைக்க வேண்டும் என்று மாட்டுத்தலை தக்கனுக்கும் மாட்டுத்தலை வேதவலிக்கு வைத்தார்கள். ஆடு மாடுமாக கைலாச மலையிலே வரும்போது அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் பரிகாசமாக பேசினார்கள். ஆடு மாடு ஆடு மாடு என்று பேசக்கூடிய நேரத்தில் மனமாடி தக்கராஜன் ஆனவன் ஆண்டவனை வந்து அடிவணங்கி என்ன சொல்கின்றான்? இந்த சிறுபத்தை எனக்கு மாற்றி தர வேண்டும் என்றார். உங்களுக்கு இந்த சிறுபமாற வேண்டுமானா சிறுபமாற வேண்டுமானா நீங்கள் சுடலையிலே பிறக்க வேண்டுமா வேண்டுமானா யாரை சுட்ட சுடலையிலே அடியன் செஞ்ச பிறக்க வேணும் மனை சுட்ட சுடலே முழுது ஞான கரைதனிலே சுடலையிலே பிறந்து வந்தால் சிவ சுடலைமான சுவாமி என்று கூப்பிடுவா தெய்வாரே சிறுகுமார வேண்டுமானா நீங்கள் சுடலையிலே பிறக்க வேண்டும். யாரை சுற்றி சுடலை பிறந்து வர வேண்டும்? முன்னால் பிரம்மனை சுட்ட சுடலை முழுதுமையான கரை ஞானகரை இடுகாட்டிலே நரசுடலை களமதிலே பிறந்து வந்தால் உங்கள் சிறுகுமாரி பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை சிவ சுடலைமான சுவாமி என்று கையெடுத்து வணங்குவார்கள். ஆண்டவன் சிவ சுடலைமான சுவாமியோடு 21 மாணவர்களை பிரவேசி செய்ய வேண்டும் என்று பகவான் தேவர்களை வரவழைத்தார். வரவில்லா அதைவாரே மாணவரை பிறவி செய்ய உங்களாலே மாடன்மாரை பிறவி செய்ய கூடாது மாடன்மாரை பிறவி செய்ய ஒரு சுவாமி ஒரு சுவாமி தந்தையோகே கூட்டி வந்தார் கையிலே சுடலைமான சுவாமியை பிரவேசிக்க உங்களால் முடியுமா? எங்களால் முடியாது சுவாமி. யாரால் முடியும்? காக்காட்சி மகளிர் கற்பனைக்கு சுபாசனத்தில் வீட்டிற்கு திருநந்தை நமக்குள்களை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னபோது கூடுகம்மன் வாழ்மனையில் வாழ்ந்து வரக்கூடிய குருதவசிங்காரை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து வேள்வி நடத்துகிற
வண்ணமான அரை நான் சொன்னபடி வளமையாய் ஒரு வேள்வி நடத்தினார் நடத்தின வேள்வி கொடிக்குள்ளே தொகைமார்கள் கூடி வளர்த்தார் இங்கி மினிங்கிட சடையாமல் சிவன் வந்து சேவித்த ஒரு ஆனது தண்ணி திருமணத்தை உருவது தோணுமா மண்டலத்து பெருமராக சத்தியம் வலது கையில் கமலமோ சூலமோ சூலமும் கப்பரையும் இறங்கவே சுகமாக பிறந்தாளே தாயாரோ சுகமாக பிறந்தாளே தாயாரோ மாடன்மார்களை பிரவேசி வேண்டும் என்று குருதவ செய்ய வேள்வி நடத்துகின்றார் வேள்வியிலே மஞ்சனையை கருவுருவாக திரட்டி வேள்விக்குழியிலே போட மஞ்சனையாண்டு கருவுருவாக திரண்டு 7 சக்திக்கும் இளைய சக்தி ஏந்தலையால் பிரம்மசக்தி அமைந்த வேள்வியிலே பிறவியானாள். உடனே பிரம்மபீடம் அமைத்து 21 மாடன்மார்களுக்கு தாயாக அப்படி பிரம்மம் எடுத்து அமர்த்தினாள் இந்த பிரம்மசக்தி. உடனே சுடலைமான சுவாமியை உடனே பிறவி செய்ய வேண்டும் என்று பச்சரி செய்ய சர்க்கரையோ விட்டு பரபரன உருவாய் திரட்டுவார். ஒரு கொண்டது கடுகது போலவே புத்தி வெள்ள கிடந்து துடிக்குமா. அரு கொண்டது நெல்லிக்கை போலவே ஆளு கையும் முளைத்து வளருமா. ஆளு கையும் முளைத்து வளருமா. அதாவது அந்த வேள்விக்குழியிலே பச்சரிசியும் சர்க்கரையும் கருவுருவாக திரட்டி 21 உருவித்த வேள்விக்குழியிலே போட அங்கே வேள்வியானது கடுகு போல் பிடித்தது. அதன் பிறகு நெல்லிக்காய் போல உருவதோடு நடக்கிறது. அதன் பிறகு மாங்கனியாக உருவாந்து திரண்டது. அப்படி தேங்காய் போல் அப்படி உருவதோடு கண்ணெல்லாம் வட்டி போலவும் ஆமா காலு கையெல்லாம் பன தடி போல் வளர்ந்து யாரும் அமர்ந்து வருகிறார்கள். அந்த வேள்விக்குழியில் யாரு பிறக்கிறார் தெரியுமா? யாரு? தோணி நின்றான் சுடலையில் மாடனோ பொய்ய கண்கள மட்டிர போலவே அண்ணாவி சுடலையில் மாடனோ அவன் தம்பி சுடலையில் முண்டனோ அவன் தம்பி சுடலையில் முண்டனோ வண்டி மாடன் பலவே சக்காரனோ பாரலேகன் குழி தோண்டி மாடனோ சிவல பேரி சுடலையில் மாடனோ சிறந்த பிள்ளை ஊசி காட்டு மாடனோ ஆகமான நீரோ வந்தொரு பேரே அவனு தன்னில் பிறந்த பொழுதிலே வாரே வந்தனை அழைத்திட குருசுவாமி பஞ்சாத் சரமிட்டு ஓதுவாரே. முதலாக அந்த வேள்விக்குழியிலே யாரு பிறவியானார் தெரியுமா? யார் பிறக்கின்றார்? இந்த விசுவாசபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே ஆமா வந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் நம்பிக்கை முத்தாரம்மன் ஆலயத்தில் சரி
அந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்தாரம்மன் வாசலிலே காவல் தெய்வமாக அமர்ந்து பூதி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அப்பன் ஆண்டவன் சிவ சுடலைமாட சுவாமி வேள்வியிலே பிறவியானார். அவரோடு அவன் தம்பி சத்ராதி முண்ட சுவாமி வரைக்கின்றார். பத்திமாடன் வரவேசக்காரன் சப்பானி மாடன் சாமுண்டி மாடன் பண்ணாரமாடன் தலவாய் மாடன் குலமாடன் காட்டு மாடன் கரடி மாடன் குலமாடன் கரடி மாடன் ஆமா இப்படி ஆக மாடன் 21 பேர்கள் வேள்வியிலே பிறந்தார்கள். ஆண்டவன் சுடலைஈசன் வேள்வியிலே பிறந்தார். சுமாகர் ஐயா ஆதாளி பொறுக்க முடியாமல் சுடலைமாட சுவாமியை வேலைக்குடி விட்டு குருதவசிய கரையினை ஏற்றுகின்றார். மகனே சுடலைமாட பார்வதியாளோட மகனே வருவார். உறமுடன் வருவாய் உமையவளானே கரையிலே வந்தபோது குருதவசி ஐயாவை அடிபணிந்து சொல்கின்றார். பாரு என்னையே அழைத்தீரே ஈஸ்வரா உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் உங்களை கைலாசமலை அழைத்து செல்கிறேன். உடனே பகவானிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். குருதவசி ஐயா 21 மாதனை அழைத்துக் கொண்டு ஆண்டவனுக்கு கைலாசம் வருகின்றார்கள். கைலாச மலையிலே வந்தபோது என் அப்பன் ஆண்டவன் சுடலைமாட சுவாமி பகவானிடத்தில் முதலாக இப்படிப்பட்ட வரத்தை கேட்டார் தெரியுமா? மாத்திரவாதி மதத்தை அடக்கவா
விட்டார்கள். சரி. அப்படிப்பட்ட மாந்திரவாதிகளை அழிப்பதற்கு மாயாண்டி சுரஈசன் முதல் வர பெற்றார். அதற்கு வரம் தந்தேன். அதன் பிறகு அவன் கூட போவானே தந்திரக்காரன். ஆமா. அவன் மணிக்குடலை பிடிக்க வரான். வேறு என்ன வர வேண்டும்? பிள்ளை இல்லாத மக்கள் என்னுடைய ஆலயத்திலே வந்து என்னை வருந்தி கும்பிட்டார்களே, ஆனால் என்னுடைய அருளாரி அவர்களுக்கு பிள்ளைக்கு வரம் கொடுக்க வரம். சரி. அது மட்டுமல்ல சுவாமி, வேறு என்ன வர வேண்டும்? எந்த வரம் போதாதே வரம் தாயிரமே வல்லவரோ செய்ய வரோ நல்ல மதுரை எல்லாம் நல்ல மதுரை எல்லாம் நன்கொடி ஆக்க வரோ கொல்ல வர வெல்ல வர கொலைப்பலிகளை செய்ய வர வர வேண்டும். மானா மதுரை அழிக்க வரம் அன்பழுதி ஆக்க வரம். சரி. சம்போட கரையிலே ஆறின் வகையை அழிக்க வரம். வேறு வரம். பொலித்தான் கேத்திரிய பூமியினாய் சொல்ல வரம். கல்லட குறிச்சியில் காலோட்டம் போட வரம். சரி. சுடுகாடு போக வர சுட்டப்பினம் தின்ன வரம். வேறு. பாவநாச கரையிலே பலவர தீர்த்தங்கள் ஆட வரம். பட்டகராஜன் கோவிலிலே பகட்டி வெளி எரிய வரம். சரி. சிறுமதியின் காவுக்குள்ளே கொடிமரத்தில் உரைய வரம் கொத்தமாரை கொல்ல வரம். ஆகட்டும் ஆகட்டும். வண்டி எச்சி முறிக்க வரம் நாட்களை கொல்ல வரம். அப்படியே ஆகட்டும். கொடிமரம் மூடோடு திருச்செந்தூர் மதியே முருகவர்மான் சன்னிதானத்திலே கொடிமரம் மூடோடு நான் தேரடிவான் மாடன் என திருக்கொடிவான் மாடன் என்றோம்
தேரின் மேல் அழகி என்று சொந்தாமரை கண்ணி என்றும் தட்டுமாறி பேரை சொல்லி இட்டு நிற்கும் பூஜை கொள்ள எனக்கு வரந்தாரு ஐயா. இந்த வரமெல்லாம் எனக்கு போதும். பூலோகத்தில் உள்ள மக்கள் சுடலைமாட சுவாமி என்று எனக்கு நினைவு மட்டும் தர வேண்டுமா? கைலாசமலையில் எனக்கு நினைவு மட்டும் பகவான் உங்கள் கையால் எனக்கு முதல் பூசி தர வேண்டும். உடனடியாக 21 மாணவர்களுக்கு உடனடியாக பூசை கொண்டு கொடுங்கள். உடனே தேவாதி தேவர்கள் கையிலுக்கு விளம்பரத்தில் வருகின்றார்கள். கையிலை கரையான சிவன் கரைக்கண்ணனார் வம்பிலே கருத்துடன் பூசை கொடுக்க வேண்டிய விரைந்த தேவாந்தோடியே சிவனுக்கு மகன் பூசை கொடுக்கவே உயர்ந்த கும்ப கொடுங்களா கொடுத்துக்கு மேலே குடமாலை கொண்டவர் சாற்றுவார் தாவளிய கொண்டல நல்ல ஆலடி போட்டிலே ஆலடி போட்டிலே நல்ல சிறந்த சுடராட்டிலே பள்ளி கரம்பகர்கள் நேரம்பகள் நமத்தில் பார்க்கொடு வேமத்தில் பார்க்கொண்டே மிகுந்த சங்கர தேனோடு தேவத்தாமளிய கொண்டல நல்ல ஆலடி போட்டிலே தேவாதி தேவர்கள் கையிற்கு விடபுரத்தில் வருகிறார்கள். ஒரு வெட்டாவெளி ஒரு பொட்டல் காடு ஓங்கி வளர்ந்த ஆலமரம் அதன் அடியிலே மண்ணாலே பீடமிட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி குசர்வ கும்ப கலசம் வைத்தார்கள். அரவட்டு மாலை மாயாண்டி கரகலத்து மாலை ஒரு வண்டி மாலை மாயாண்டிக்கு ஒரு எழுத்து மாலை வெற்றிலை பாக்கு எள்ளு பொண்ணாக்கு கருப்பு கட்டி இளநீர் எல்லாம் அறிவோல் படைத்தார்கள். அப்படி பொங்கப்பானை பொங்கி வைத்தார்கள். மொத்தம் ஒரு சுத்தட்டி சுடலை மாட சுவாமி ஓசையை வரவழைத்தார். ஓசை படுவ பொன்னே சுடலை மாடலே ஓடி வையா அவன் தம்பி கொண்டனே பலவேசக்காரனே ஒத்தம்மன சுடலையே சிவல்லம் பேரு சுடலையே அதற்கு போன மதத்துக்கு நாவரத்தி பூசைகள் வேணும். இந்த பூசை வாங்கலாமல் விடவிட்டு போவேணும். தரவல்லிதான் கண்டில்லாமல் நான் பூசைகள் வேணும். முகந்தான் கண்டில்லாமல் பெரிய பூசைகள் வேணும். சத்தை கேட்டலாமல் மாட பூசைகள் வேணும். கைவெட்டு கணிகள் வந்தில்லாமல் கடைகளவு பூசி வெள்ள மாட்டிருந்தாரே. இப்படியாகவே அதாவது ஒத்த முரசு தட்டி சுடலையாண்டவனுக்கு பூசி கொடுத்தார்கள். கணியான் வேண்டுமென கேட்க பகவான் கணியானை பிறவி செய்தார்கள். கணியான்மார்களிட்டு பூசி வாங்கி கொண்ட ஆண்டவன் செய்வ சுடலைமாட சுவாமி 21 மாடனோடு ஆண்டவனிடத்தில் வரவெல்லாம் பெற்றுக் கொண்டு பகவான் சுடலைமாட சுவாமி பூலோகம் புறப்பட்டாரே. விட்ட கூரை கதைகள் பாட விமல பேரா துணை வருவா கதைகள் பாட